प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नहम्या की किताब में से हम सीखते आ रहे हैं। நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். विशेष तौर से हम काम के विरोध में उठने वाली बातों पर हम ध्यान कर रहे हैं। விசேஷமாக நாம் வேலைக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் மீது கவனத்தை செலுத்தி வருகிறோம். सब लोग बहुत उत्साह के साथ उठे थे। எல்லோரும் அதிக உற்சாகத்தோடு கூட எழும்பினார்கள். सब लोग मुंह से अंगीकार कर रहे थे, इस अच्छे काम के लिए हम अपना हाथ को लगाएंगे। எல்லோரும் தன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணினார்கள், இந்த நல்ல வேலைக்காக நாம் நம்முடைய கரங்களை நீட்டுவோம் என்று. सब लोग काम करने के लिए मनसा को दिखाए थे। எல்லோரும் அங்கே வேலை செய்யும்படி ஆவலாய் வந்தார்கள். अपने अपने जगह के अपने अपने जिम्मेदारी को महसूस करके काम करने लगे। தன்னுடைய இடங்களிலே தனக்கென்று சொல்லி இருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து வேலைக்கு வந்தார்கள். लेकिन शत्रु भी खामोश नहीं रहा அப்படியே சத்துருவும் கூட அங்கே அமைதலாய் இல்லை. और उसने अपने कार्य करने के लिए कोशिश किया அவன் தன்னுடைய வேலை செய்ய முயற்சி எடுத்தான். और उसको हम लोगों ने कल तक देखा। அந்த காரியங்களை நாம் நேற்று வரை பார்த்தோம். आज भी ऐसी बातें होती हैं, இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றன. लेकिन केवल शत्रु कार्य नहीं करता है। ஆனால் வெறுமனே சத்துரு வேலை செய்கிறது அல்ல. जिन लोगों ने काम करने के लिए अपने को सौंपा, யாரெல்லாம் வேலை செய்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ उनके बीच में भी भीतरीय गड़बड़ियां को हम यहाँ देखते हैं। அவர்களுக்கு உள்ளே இருக்கிற உள் காரிய பிரச்சனைகளையும் நாம் இங்கே பார்க்கிறோம். और शत्रु की नाना प्रकार की युक्तियों के बारे में देखने के पहले இன்னும் சத்துருவினுடைய பலவிதமான உபாயங்களை பார்ப்பதற்கு முன்பதாக यहाँ भीतरीय कुछ समस्याओं को भी नहम्या का सामना करना पड़ रहा है। அங்கே ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற உள்ளே காணப்படுகிற சில பிரச்சனைகளையும் நெகேமியா அங்கே மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. और इन बातों को भी समाधान करने का आवश्यकता है। இந்த காரியங்களுக்கும் சரியான விடை கிடைக்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது. इस बात को हमको भूलना नहीं। இந்த காரியத்தை மறந்து போக வேண்டாம். आज भी सेवकाई के लिए हम अर्पणता के साथ आए होंगे இன்றைக்கும் ஒருவேளை நாம் ஊழியத்திற்கு அர்ப்பணிப்போடு வந்திருக்கலாம். और अच्छे काम समझ के अपने हाथ को लगाए होंगे। நல்ல ஊழியம் வேலை என்று சொல்லி புரிந்து நம்முடைய கையை வைத்திருக்கலாம். अपने अपने जिम्मेदारी को समझ के हम काम करते होंगे। நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம். इसके बीच में भी हमारे अंदर कुछ त्रुटियां होने का संभावना है। இவைகளுக்கு மத்தியிலே நமக்கு உள்ளே சில குறைகள் உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. उस बात का क्या कारण है? அந்த காரியத்துக்கு காரணம் என்ன? उस बात को हल करने के लिए हमें क्या करना है? அந்த காரியத்துக்கு விடை கிடைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? उन बातों को हम इस अध्याय में देखते हैं। அந்த காரியங்களை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். यहाँ क्या समस्या है? இங்கே இருக்கிற பிரச்சனை தான் என்ன? 5वां अध्याय का पहला पद को पढ़िएगा। 5ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். तब लोग और उनकी स्त्रियों की ओर से उनके भाई यहूदियों के विरुद्ध बड़ी चिल्लाहट मची। वे आपस में एक दूसरे के विरोध में कुछ बातों को सुना रहे हैं। இங்கே அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் சில காரியங்களை முறையிட்டு சொல்லுகிறார்கள். अगर आप इस अध्याय को पढ़ेंगे, நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்தால் आपको मालूम होगा உங்களுக்கு தெரிய வரும், जिसके पास कुछ आर्थिक बल था, யாரிடத்திலே சில பொருளாதார பலன் இருந்ததோ, वे जिनके पास आर्थिक बल नहीं था उनको थोड़ा सता रहे हैं। அப்படியே வசதி இல்லாதவர்களை இந்த வசதி படைத்தவர்கள் அங்கே துன்பப்படுத்துகிறார்கள். वे मौका को खोजते हैं, அவர்கள் வாய்ப்புகளை தேடுகிறார்கள். किस प्रकार हम औरों को आधीन में लाएंगे, எப்படி மற்றவர்களை நம்முடைய வசத்துக்குள்ளே கொண்டு வரலாம். इस बात को आप यहाँ देखते हैं। அந்த காரியத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். आदि कलीसिया के बारे में भी हम देखते हैं। ஆதியில் உள்ள சபைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். और प्रेरितों के काम में अगर 6 अध्याय को पढ़ेंगे, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் लोग बहुत आनंद के साथ यीशु मसीह को ग्रहण कर रहे थे। ஜனங்கள் சந்தோஷத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். कलीसिया एक दूसरे को समझ के सारी बातों को आम तौर से इस्तेमाल करने के लिए अपने को सौंपी है। சபையார் எல்லோரும் ஒருவருக்கொருவர் புரிந்து பொதுவாய் காரியங்களை அனுபவிக்க முயற்சி எடுத்தார்கள். सबके ऊपर बहुतायत का एक अनुग्रह भी मिला है। எல்லாருமேலும் அதிகமான கிருபையும் பெருகி வந்தது. इसके बावजूद भी वहां भाषा को लेके या अपने कार्य को लेके वहां पर मतभेद को देखते हैं। ஆனால் இவைகள் இருந்தாலும் கூட மொழியின் அடிப்படையிலேயோ அல்லது மதத்தின் அடிப்படையிலேயோ அங்கே சில காரியங்கள் பிரிவினை உண்டாக்குறதை பார்க்க முடியும். इब्रानी बोलने वाला और यूनानी बोलने वाला दोनों के बीच में विधवाओं के
विरोध विधवाओं के लिए कुछ तकलीफ की बातों को वहां हम देख रहे हैं। அங்கே எபிரேய மொழி பேசுகிறவர்கள் அப்படியே கிரேக்க மொழி பேசுகிறவர்கள் அங்கே விதவைகளுக்கு மத்தியிலே சில பிரச்சனைகளை நாம் பார்க்க முடியும். और विधवाओं का मतलब क्या है? விதவை என்று சொன்னால் என்ன? जिनके लिए बोलने के लिए कोई आदमी नहीं रहा, அவருக்காக வாதாடுகிற பேசுவதற்கு யாருமே இரார்கள். इसका मतलब एक कमजोर पार्टी है। அப்படியானால் விதவைகள் பலவீன பாண்டங்கள். इसलिए कमजोर लोगों के ऊपर बलवंत लोग जो है हमेशा अधिकार चलाने के लिए कोशिश करते हैं। அதாவது பலவீனமாய் இருக்கவர்கள் மேலே பலனுடையவர்கள் எப்பொழுதுமே ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சி எடுப்பார்கள். वे उस कमजोरी के पकड़ के उसी के द्वारा शोषण चलाने के लिए चाहते हैं। அந்த பலவீனத்தை பிடித்துக்கொண்டு அதன் மூலமாக அவர்கள் மேலே ஆதிக்கம் ஆளுகை செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். मान लीजिए यहाँ खाने पीने के लिए कुछ नहीं रहा, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ ஒன்றுமில்லை. उसी बात को यहाँ हम देखते हैं। அதே காரியத்தை தான் இங்கே பார்க்கிறோம். सबके पास नहीं, எல்லாரிடத்திலும் அப்படி அல்ல. और कुछ लोगों के पास खाने पीने के लिए नहीं रहा, சிலரிடத்திலே சாப்பிடுவதற்கோ ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. पूरा परिवार को संभालने का एक जिम्मेदारी पड़ा है। முழு குடும்பத்தையும் இப்பொழுது நடத்துவதற்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. वे उनके पास जाके थोड़ा सा ऋण ले रहे हैं। அங்கே அவர்களிடத்திலே போய் கொஞ்சம் கடன் வாங்குகிறார்கள். जब कर्जा लेने के लिए गए हैं, அங்கே கடன் வாங்க சென்றபோது उन्होंने कहा मुझे कैसा मालूम है तुम लौटाओगे? அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு திருப்பி தருவீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு எப்படி தெரியும்? तुम ये काम करो, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள், अपना जमीन को बंधक में रखो உங்களுடைய நிலத்தை அடைமானமாய் வையுங்கள், और इसलिए हम आपको अनाज दे सकते हैं। இது நிமித்தமாக நாங்கள் உங்களுக்கு தானியத்தை கொடுக்க முடியும். फिर अपना जमीन के लिए कर देने की बात आई, திரும்ப நிலத்துக்கு அங்கே வரி செலுத்த வேண்டிய காரியம் வந்தது. उसके लिए भी फिर उनको कर्जा लेना पड़ा। அதற்காகவும் அவர்கள் அங்கே கடன் வாங்க வேண்டியதாயிற்று. जब इस प्रकार के कर्जा के ऊपर कर्जा बैठ गया, இப்படி அவர்கள் மேலே கடனுக்கு மேலே கடன் உட்கார்ந்து பெருகின போது अभी उनके पास देने के लिए कुछ भी नहीं रहा। இப்பொழுது அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒன்றுமே இல்லை. एक काम होने पड़ा, அங்கே என்ன ஆயிற்று? वो अपना शरीर को अभी वहां पर गुलामी के लिए सौंप रहे हैं। இப்பொழுது தங்களுடைய சரீரங்களையே அங்கே அடிமைகளின் ரூபமாக ஒப்பு கொடுத்து விட்டார்கள். इसी बात को हम दूसरा पद से लेकर 5वां पद तक देखते हैं। இந்த காரியத்தை தான் நாம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். और धीरे धीरे करके ऋण या कर्जा लोगों को डुबाने का ताकत रखता है। इसको भी हम थोड़ा देखेंगे। இதையும் நாம் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது கடன் இருக்கிறதே அது மெதுமெதுவாக ஜனங்களை தன்னுடைய வசப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருக்கிறது. जो व्यक्ति सोचता है इसको संभालने के लिए उस कर्जा लेंगे, उसको संभालने के ये कर्जा लेंगे, वो डूब जाता है। எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ இதை நான் சமாளிப்பதற்காக இங்கே இருந்து பணத்தை எடுக்கலாம், இதை சமாளிப்பதற்கு இங்கே இருந்து நான் பணத்தை எடுத்து போடலாம் என்று நினைக்கிறானோ அவன் அதிலேயே மூழ்கி விடுவான். हमारे पास कई एक लोग चिट्ठी लिखते हैं। எங்களிடத்திலே நம்மிடத்திலே अनेகர் கடிதங்கள் எழுதுகிறார்கள். बीते हफ्ता भी एक जन ने चिट्ठी लिखा। கடந்த வாரத்திலும் ஒரு மனிதர் கடிதம் எழுதியிருந்தார். उसने लिखा, भैया आपके संदेश से मैं बहुत आनंदित हूं और प्रभु के निकटता में हूं। அவர் எழுதியிருந்தார், அண்ணன் உங்களுடைய பிரசங்கத்தினாலே நான் அதிகமாக ஆர்வப்பட்டு நான் ஆண்டவரிலே சந்தோஷமாக இருக்கிறேன். मैं अंडमान का रहने वाला हूं। நான் அந்தமானிலே வசிக்கிறவன். मैं वहां एक ट्रैवल एजेंसी चलाता था। நான் அங்கே ஒரு டிராவல் ஏஜென்சியை நடத்தி வந்தேன். और ट्रैवल एजेंसी में मैं कर्जा लेके अभी 24 लाख रुपया का कर्जदार हो गया। அந்த டிராவல் ஏஜென்சியிலே நான் கடன் வாங்கி இப்பொழுது 24 லட்சம் ரூபாய் கடன் ஆகிற்று. मुझे पता नहीं चलता कैसा मैं उसको निपटाऊं। எனக்கே தெரியாது இந்த கடனை எப்படி நான் திருப்பி விடுவேன் என்று. और इसलिए मैं भाग आया हूं। இது நிமித்தமாக நான் ஓடி வந்திருக்கிறேன். अभी चेन्नई में रहता हूं। இப்பொழுது சென்னையில் இருக்கிறேன். मुझे संभालने के लिए कोई रास्ता दिखाई नहीं पड़ता है। அங்கே எனக்கு இப்பொழுது அதை சமாளிக்க ஒரு வழியும் தென்படவில்லை. जब मैंने उस चिट्ठी को पढ़ा, நான் அந்த கடிதத்தை வாசித்த போது मेरे अंदर एक प्रश्न आया। எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. एक ट्रैवल एजेंट क्या करता है? ஒரு டிராவல் ஏஜென்ட் என்ன செய்வான்? एक छोटा ऑफिस रखता है, ஒரு சிறிய அலுவலகத்தை வைத்திருப்பான். फिर दूसरों के लिए टिकट खरीद के देता है, திரும்ப மற்றவர்களுக்காக டிக்கெட் வாங்கி அவன் கொடுப்பான். और टिकट खरीदता है पहले, முதலாவது டிக்கெட்டை வாங்குவான். फिर यहाँ टिकट देने के समय पैसा ले लेता है, திரும்ப டிக்கெட்டை அங்கே கொடுக்கும் பொழுது பணத்தை அவன் பெற்றுக்கொள்வான். और इसका कर्जा इतना होने का क्या संभावना है? அவனுக்கு இவ்வளவு கடன் எங்கே இருந்து எப்படி வந்தது?
मैं बैठ के सोचने लगा, நான் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன். एक ट्रैवल एजेंट 24 लाख रुपया खर्चा प्राप्त करने के लिए कहाँ जगह हो गया? ஒரு டிராவல் ஏஜென்ட்டுக்கு 24 லட்சம் கடன் எப்படி எங்க இருந்து வந்தது? 5 लाख रुपया का अगर खर्चा हो तो मैं समझ सकता हूँ, ஒருவேளை 5 லட்சம் ரூபாய் கடன் ஆயிட்டுன்னு சொன்னா ஒருவேளை நான் புரிஞ்சுக்கிடுவேன். क्योंकि ऑफिस बैठाया ஏனென்றால் அவனுக்கு அலுவலகம் எல்லாம் வேலை இருந்துச்சு. और उसके साथ काम करने के लिए 2 जन को लगाया, அந்த அலுவலகத்தை கட்டிடும், அதுக்குள்ள வேலை செய்வதற்கு 2 ஆளை வச்சிருப்பான். कंप्यूटर वगैरह रखा, ஒருவேளை கம்ப்யூட்டர்லாம் இருந்திருக்கும். कुछ कंपनी के साथ उसका तालमेल हुई, சில கம்பெனிகளோடு கூட அவன் தொடர்பு வைத்திருக்கலாம். उसके चलते वो थोड़ा सा कर्जा में पड़ा होगा, இது நிமித்தமாக சில கடனுக்குள்ளாக அவன் உட்பட்டிருக்கலாம். परंतु 24 लाख रुपया कैसा कर्जा हो? ஆனால் 24 லட்சம் ரூபாய் எப்படி ஆயிற்று? मैं आपको बतलाने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मनुष्य के अंदर कभी कभी जरूरत के ऊपर लोग कर्जा लेते हैं, மனிதருக்குள்ளாக சில நேரங்களில் பார்க்கிறோம் அவர்களுக்கு தேவைகள் இருக்கும் பொழுது அங்கே கடனை வாங்குகிறார்கள். लेकिन बहुत लोग सपनों के ऊपर कर्जा लेते हैं. ஆனால் अनेகர் அங்கே கற்பனைகள் சொப்பனங்கள் இருக்குமே அதை வைத்து கடன் வாங்குவார்கள். मान लीजिए खाने के लिए नहीं है, कोई आदमी कर्जा ले लिया तो मैं उसको मान सकता हूँ. இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, அவன் கடன் வாங்கிட்டான், சரி பரவாயில்லை. और बच्चे मर रहे हैं इसलिए थोड़ा कर्जा लेके उनको संभालने के लिए मैंने कोशिश किया, मैं समझ रहा हूँ. பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லாம மரிக்க போறாங்க, அவங்கள கொஞ்சம் சமாளிப்பதற்காக கடன் வாங்குறான், சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். दरिद्रता के चलते अगर कोई कर्जा लेता मैं समझता हूँ, தரித்திரத்தை வைத்து யாராவது ஒருவன் கடன் வாங்குகிறான், சரி அதையும் நான் புரிந்திருக்கிறேன். लेकिन कई लोग अपने सपनों के रख के कर्जा लेते हैं. ஆனால் அநேகர் தன்னுடைய சொப்பனங்களை வைத்து கடன் வாங்குகிறார்கள். मैं बहुत लोगों को देखा हूँ, நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். साधारण काम करेंगे சாதாரணமான வேலை செய்வார்கள், लेकिन गाड़ी रखेंगे एकदम एग्जीक्यूटिव गाड़ी रखेंगे, ஆனால் அவங்க வண்டியை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் வண்டி மாதிரி வச்சிருப்பாங்க. घोड़ा खरीदेंगे, அதாவது ஒரு பெரிய ஸ்கோடா வண்டி வாங்குவாங்க, बेंस को खरीदेंगे, பென்ஸ் வண்டியை வாங்குவாங்க. क्योंकि बैंक तो लोन दे ही देता है, ஏனென்றால் அங்க பேங்க் தான் லோன் எப்படியும் கொடுத்துரும். और इसमें तेल डालने के लिए उसमें ड्राइवर रखने के लिए उनके पास पैसा नहीं रहेगा. அங்க டீசல் பெட்ரோல் போடுவதற்கு அங்கே டிரைவருக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லாம இருக்கும். साइकिल से जाने की दूरी को वे घोड़ा में जाएंगे, அங்கே சைக்கிள்ல போக வேண்டிய தூரம் தான் இருக்கும், ஆனா இந்த பெரிய கார்ல அவங்க போவாங்க. और उसके लिए पैसा चाहिए, அதற்கு பணம் வேணும், फिर उसके ऊपर पैसा लेंगे, திரும்ப அதற்கு மேல கடன் வாங்குவாங்க, कर्जा लेंगे, கடன் வாங்குவாங்க, कर्जा लेंगे, திரும்ப கடன் வாங்குவாங்க, फिर डूब मरेंगे. திரும்ப அதிலேயே மூழ்கி மரிப்பாங்க. एक आदमी हमसे कुछ पैसा लिया, ஒரு மனிதர் நான் என்னுடைய நம்மளிடத்துல ஒரு கொஞ்சம் பணம் வாங்கினேன், क्योंकि उनका परिवार डूब रहा था, ஏனென்றால் அவங்க குடும்பம் முழுமையாக மூழ்கிட்டு இருந்துச்சு. लेकिन आज वो नहीं दे पाता, ஆனால் இன்றைக்கு அவரால் கொடுக்க முடியல. मैंने उनका जीवन को देखते रहा. நான் அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டே இருந்தேன். क्या हुआ मालूम है? என்ன ஆயிட்டு தெரியுமா? वो कभी भी साधारण तौर से जी नहीं सकता. அவர் ஒருபோதும் சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதவர். टैक्सी भी लेगा, इनोवा टैक्सी लेगा, वो अम्बासडर और मारुति नहीं ले सकता. ஒருவேளை வாடகைக்கார பிடிச்சாலும் இனோவா வாடகைக்கார தான் பிடிப்பாரு, அம்பாசடர் மாதிரி சாதாரண கார் அவர் வாடகை பிடிக்க மாட்டாரு. हाथ में पैसा नहीं है, அவர் கரத்துல பணம் கிடையாது, लेकिन दुनिया को दिखाने के लिए वो खाते थे. ஆனால் உலகத்துக்கு காண்பிப்பதற்கு இப்படி செய்கிறார். आज बहुत बड़ा खर्चदार है वो, இன்றைக்கு ஒரு பெரிய கடன்காரரா மாறிட்டாரு. लोगों से चिपके रहते हैं, ஜனங்கள் மத்தியில ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றாரு, सामने नहीं आ पाते हैं. முன்னால அப்படி திறந்த முகமா வர முடியல. भाई बहन बच्चों याद रखिएगा, பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே ஞாபகத்தில் வையுங்கள், कर्जा किसी को भी गुलाम बना देता है. கடன் யாரையும் அடிமைகளாக மாற்றிவிடும். मैं आज हिम्मत के साथ कह सकता हूँ, நான் இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியும், और जिस दिन से सेवकाई में आया, நான் எந்த நாளிலிருந்து ஊழியத்தில் வந்தேனோ 39 साल होने जा रहा है. 39 வருடங்கள் முடிய போகின்றன. मैंने परमेश्वर से एक बात कहा, நான் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன், प्रभु जान भी चला जाए मैं कर्जा नहीं लूंगा, ஆண்டவரே உயிரே போனாலும் சரி நான் கடன் வாங்க மாட்டேன், कुछ भी हो जाए, என்ன நடந்தாலும் சரி, व्यक्तिगत आवश्यकता क्यों न हो, என்னுடைய தனிப்பட்ட தேவையா இருக்கட்டும், या पारिवारिक आवश्यकता क्यों அல்லது न என்னுடைய हो, குடும்பத்தின் தேவையா இருக்கட்டும், या सेवकाई के आवश्यकता हो, அல்லது ஊழியத்தின் தேவையா இருக்கட்டும், हम नहीं लेंगे. நான் வாங்க மாட்டேன். परमेश्वर वफादार रहा, ஆண்டவர் அதற்கு முழுவதுமாக அதை உண்மை உள்ளவராய் இருந்தார். हालेलुया, ஹalleluya. इसलिए मैं किसी का गुलाम नहीं हूँ, இது நிமித்தமாக யாருக்கும் நான் அடிமை கிடையாது, किसी से इसके चलते मैं किसी से डरता भी नहीं, இது நிமித்தமாக யாரை காட்டிலும் நான் பயப்படவே மாட்டேன், किसी से डरता नहीं, யாரை பார்த்தும் பயப்படேன். चाहे वो कितना भी बड़ा आदमी क्यों न हो, ஒருவேளை எவ்வளவு பெரிய மனிதனா அவர் இருந்தாலும் சரி, कितना लाख रुपया रखने वाला क्यों न हो, எவ்வளவு லட்சம் அவர் வச்சிருந்தாலும் சரி, वो करोड़ रुपया देने के लिए वायदा करता भी हो, ஒருவேளை கோடிக்கணக்கான ரூபாய் தருவேன் என்று வாக்கு பண்ணினாலும் சரி, नहीं, இல்லை.
क्यों ये हिम्मत, कैसे ये हिम्मत आया? இந்த தைரியம் எனக்குள்ள எப்படி வந்தது? जब हम कर्जदार नहीं रहेंगे हमारे अंदर हिम्मत चले आता है। நமக்குள்ளே நாம் கடன்காரராய் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்குள்ளே தைரியம் வருகிறது. मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ऐसे जीवन व्यतीत करने के लिए निर्णय लीजिए। அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். ठीक है, कुछ लोग यहाँ परेशान होने के चलते अपने अपने पास था इसलिए वो देके उसको बंधक में रखें। அங்கே சிலர் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், அங்கே சிலரிடத்தில் இருந்தது அவர்களுக்கு கொடுத்து அங்கே அவர்களை அடிமைகளாக வாங்கினார்கள். यहाँ भी एक खतरा है, இங்கேயும் ஒரு ஆபத்து இருக்கிறது. ये जमीन है इसके ऊपर हम ये ले सकते हैं, ये का घर है इसको ले सकते हैं, ये सारी बातें कि विद्या कभी कभी काम में आता नहीं। அதாவது இந்த நிலம் இருக்கிறது, இந்த வீடு இருக்கிறது, இதை வாங்க முடியும், அதை வாங்க முடியும், இந்த விதமான ஒரு திட்டம் இருக்கிறது சில நேரத்தில் வேலைக்கு உதவாது. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்தில் உள்ள கரங்களை இப்படி சொல்லுங்கள், स्वप्न के ऊपर निर्भर मत होइए। சொப்பனங்களை சார்ந்து வாழாதீங்கள். स्वप्न आपको नहीं ले चल नहीं पाए, சொப்பனங்கள் உங்களை நடத்தக்கூடாது. स्वप्न के ऊपर कर्जा मत लीजिए। சொப்பனங்களை வைத்து கடன் வாங்காதீர்கள். दिस इज वेरी वेरी इंपॉर्टेंट। ये बहुत ही जरूरी खास बात है. माने कोई दूसरा उपाय नहीं है, ठीक है, लेकिन फिर तुरंत जितना जल्दी उसको निपटा सकते हैं उतना निपटाइए। ஒருவேளை ஏதோ ரொம்ப அவசியமாயிற்று வாங்கியாச்சு, ஆனா அதை எவ்வளவு சீக்கிரம் கொடுத்து தீர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்து தீந்துருங்க. प्रभु के नाम की स्तुति महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब इनका संख्या ज्यादा हुआ, இவர்களுடைய எண்ணிக்கையில ஜனங்கள் பெருகின போது पहले बाबू राजरिहन लिए, முதலாவது பாபு ராஜரிகன் வாங்கினாரு, फिर अगस्टिन जयकुमार लिए, திரும்ப அகஸ்டின் ஜெபக்குமார் வாங்கிட்டாரு, फिर इन्होंने लिया, திரும்ப இவர் வாங்கினாரு, इन्होंने लिया, அவர் வாங்கினாரு, इन्होंने लिया, திரும்ப இவர் வாங்கிட்டாரு. अभी देने के लिए कुछ नहीं है। திரும்ப கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்ல. देखा कि वो 10 आदमी लिया है, ये 20 आदमी है, हम लोग जुट के चिल्लाएंगे तो कुछ होगा। அங்க 10 பேர் வாங்கிட்டா, இங்க 10 பேர் வாங்கிட்டா, எல்லாரும் சேர்ந்து கூக்குரல் இடுவோமே, ஏதாவது ஆயிரும் சொல்லி சத்தம் போட்டாங்க. वहां तुरंत यूनियन शुरू कर दिया, அங்கே ஒரு யூனியன் அங்கே சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. लाल झंडा फहरा दिया, அங்கே சிவப்பு கொடியை தூக்கி காட்டிட்டாங்க. मुर्दाबाद मुर्दाबाद, ஒளிக ஒளிக, जिंदाबाद जिंदाबाद, வாழ்க வாழ்க. उस प्रकार की बातें हमेशा दुनिया में होती है, இப்படிப்பட்ட காரியம் எப்பொழுதுமே உலகத்துல நடக்குது. लेकिन भीतरे भीतर, घर के भीतरे भीतर। ஆனால் வீட்டுக்கு உள்ளே உள்ளே नेहेमिया को एक बहुत बड़ा समस्या हो गया। நெகேமியாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாய் தெரிஞ்சிச்சு. नेहेमिया ने पूछा क्या हुआ भाई? நெகேமியா கூப்பிட்டு கேட்டா என்ன ஆயிட்டப்பா? मैं आपको बतलाने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், अभी तक नेहेमिया को मालूम नहीं इस प्रकार के भीतर लेन देन हो रहा है। இதுவரைக்கும் நெகேமியாவுக்கு தெரியாமல் இருந்தது உள்நாட்டுல நமக்குள்ளே இப்படி கொடுக்கல் வாங்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. आप एक वचन का पढ़िएगा, நீங்கள் ஒரு வசனத்தை வாசியுங்கள். 14 पद 14, 14வது வசனம். फिर जब से मैं यहूदा देश में उनका अधिपति ठहराया गया, अर्थात राजा अर्थक्षेत्र के 20वें वर्ष से ले उसके 32वें वर्ष तक, अर्थात 12 वर्ष तक मैं और मेरे भाई अधिपति के हक का भोजन खाते रहे। 12 बरस वहां है, 12 வருடங்கள் அங்கே நெகேமியா இருக்கிறான். लेकिन ये समस्या उनको मालूम नहीं। ஆனால் இந்த பிரச்சனை நெகேமியாவுக்கு தெரியாது. कभी कभी हम सोचते हैं लीडर मतलब सब कुछ जानता है। சில நேரங்களில் நாம் அறிந்திருக்கிறோம், லீடர் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருப்பாரு. नहीं नहीं नहीं, இல்ல இல்ல இல்ல. भीतर भीतर कुछ बातें होती है, कभी लीडर को मालूम नहीं होता। உள்நாட்டு சில குழப்பம் நடந்துகிட்டே இருக்கும், ஆனா அந்த லீடருக்கு தெரியாம இருக்கும். जो उभर के ऊपर आता है तब पता चलता है। அந்த பிரச்சனை வெடிச்சு வெளியே வரும்போது தான் தலைவருக்கு தெரியும். मैं अभी एक बात को बतलाना चाहता हूँ, இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமே உங்களுக்கு. ये लोग क्यों ऋण दिए तो मैं बतलाना चाहता हूँ, இவர்கள் ஏன் கடன் கொடுத்தார்கள் என்று சொல்ல வருகிறேன். और इसको अगर आप पढ़िएगा, இதை நீங்கள் வாசித்து பார்த்தால் इनके अंदर बहुत बड़ा लोभ है। இவர்களுக்கு உள்ளே ஒரு பெரிய பேராசை இருந்துச்சு. थोड़ा पैसा देके उसका पूरा जमीन को लपेटने के चक्कर में ये लोग थे। கொஞ்சம் பணத்தை அங்கே கொடுத்துட்டு பெரிய நிலத்தையே சுருட்டணுங்கிற ஒரு பெரிய பேராசை இருந்துச்சு. उसकी आवश्यकता का समझ के அந்த அவர்களுடைய தேவையை பார்த்தாங்க, और थोड़ा सा उसको पैसा देके அவர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு वो भी खुश है, அவனும் சந்தோஷமாயிட்டா. ये इसका लोभ के लिए वो खाना खिला रहा। அங்கே இவர்களுடைய அந்த ஒரு பேராசைக்காக அங்க சாப்பாடை போட்டுக்கிட்டு இருக்கான். जहां लोभ है, எங்கே பேராசை இருக்கிறதோ दूसरों को किसी भी रीति से गुलाम बनाने का चक्कर रहता होगा। மற்றவர்களை எப்படியாவது அடிமையாக்கணுங்கிற ஒரு துடிப்புல தான் அவன் இருப்பான். ये लोग ऐसे ही किए, இந்த ஜனங்கள் செய்தது அப்படியே. खाने के लिए भी नहीं है, ठीक है भाई ले लो हमसे, சாப்பிடுவதற்கு இல்லையா, நாங்க தாரோம்பா, लेकिन जमीन को मेरे नाम पर लिखवा। ஆனா உங்க நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சிரு. तमिल में एक शब्द इस्तेमाल करते हैं, தமிழில் ஒரு சொல்ல எப்படி பயன்படுத்துவாங்க, தவிச்ச மயல் அடிக்கிற கேஸ்.
खरगोश को लोग दौड़ाते हैं दौड़ाते हैं दौड़ाते हैं दौड़ाते हैं दौड़ाते हैं, खरगोश दौड़ता 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 जब थक जाता है आराम से मार सकते हैं. அதாவது முயலை நல்லா விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. முயலை பிடிக்கணும், விரட்ட 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 ஓடி 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 அது அப்படியே களைச்சு போய் நிற்கும், திரும்ப அடிச்சிருவாங்க. Yes, आराम से, क्योंकि उसके पास ताकत नहीं है. ஏனென்றா அதெல்லாம் எளிதாக பிடிச்சிடலாம். ஏன்னா அந்த முயலுக்குள்ள பலன்லாம் போயிட்டு இல்லையா. संसार में ऐसे लोग बहुत पाए जाते हैं. இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. हमारे अंदर कभी नहीं ऐसा होना चाहिए. நமக்குள்ளே ஒருபோதும் இப்படி இருக்கக்கூடாது. इसलिए நெகேமியா कहता है, இது நிமித்தமாக நெகேமியா சொல்லுகிறான், क्या करते हो, என்ன செய்கிறீர்கள் நீங்கள், अपने भाइयों को गुलामी में बंधक में तुम ले लिए हो. உங்கள் சகோதரர்களை நீங்கள் அங்கே அடிமைகளாக கட்டுக்குள்ளே வாங்கி விட்டீர்களே. कारण दो, ரெண்டு காரணங்கள் உண்டு. और चाहे 3 भी कह सकते हैं. ஒருவேளை 3 கூட சொல்லலாம். यहाँ पर देखिएगा, நீங்கள் அங்கே பாருங்கள், 5वां अध्याय 5ஆம் அதிகாரம் 9वां पद. 9ஆம் வசனம். फिर मैं कहता गया, जो काम तुम करते हो अच्छा नहीं है. क्या तुमको इस कारण हमारे परमेश्वर का भय मानकर चलना न चाहिए कि हमारे शत्रु जो अनजाति हैं वे हमारी नामधराई न करें. பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய பிரஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா. यहाँ पर एक खास बात को यहाँ पर नहेमिया लाता है, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நெகேமியா கொண்டு வருகிறான். क्योंकि अपने जीवन में उसने उसको अपनाया. 15वां पद को पढ़िएगा. ஏனென்றால் நீங்கள் 15வது வசனத்தை வாசியுங்கள். அதிலே நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி இருக்கிறான். परंतु पिछले अधिपति जो मुझसे पहले थे वे प्रजा पर भार डालते थे और उनसे रोटी और दाख मधु और इसके साथ 40 शेकल चांदी लेते थे. वरन उनके सेवक भी प्रजा के ऊपर अधिकार जताते थे. परंतु मैं ऐसा नहीं करता था, क्योंकि मैं यहोवा का भय मानता था. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. यहाँ एक बात को मैं आपके सामने लाने के लिए चाहता हूँ. இங்கே நான் ஒரு காரியத்தை உங்கள் முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். नहेमिया अन्य अधिपतियों के समान नहीं रहा. இந்த நெகேமியா மற்ற அதிபதிகளைப் போல இல்லை. अन्य अधिकारियों के समान नहीं रहा. மற்ற அதிகாரிகளைப் போல இவன் இல்லை. एक अधिकारी का हक होता है, ஒரு அதிகாரிக்கு உரிமை உண்டு. रोटी दाखरस पैसा लेने के लिए अधिकार होता है. அப்பமோ அல்லது தண்ணியோ அல்லது பணமோ வாங்குவதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. उसके पहले के अधिपति लोग ये करते थे, இவனுக்கு முன்னே இருந்த அதிபதிகள் இதை செய்தார்கள். लेकिन नहेमिया कहता है, ஆனால் நெகேமியா சொல்லுகிறானே, हम नहीं किए. நான் அப்படி செய்யல. पहले का अधिकारी लोगों का नौकर चौकर भी यही काम करता था. முதலாவது இருந்த அதிகாரிகளுடைய வேலைக்காரங்க எல்லா வேலைக்காரிகள் எல்லாம் இதை செஞ்சாங்க. लेकिन हम नहीं किए. ஆனா நான் செய்யல. What is the basic? यहाँ पे क्या नींव है, नींव सिद्धांत क्या है? मैं परमेश्वर से डरने के चलते ऐसा नहीं किया. நான் தேவனுக்கு பயந்ததினாலே இப்படி செய்யல. और यहाँ पर 9वां पद में देखते हैं, இங்கே 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், उसी बात को लोगों के अंदर कहता है. அந்த காரியத்தை தான் ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிறான். क्या तुमको परमेश्वर का डर नहीं है? என்ன இது, உங்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையோ? Oh, that is the root cause. वही जो है, जो जड़, जो कारण है. लोभ का कारण क्या है? அங்கே ஜனங்களுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பேராசையினுடைய காரணம் என்ன? अन्य लोगों के ऊपर शोषण चलाने के लिए जो बातें आती है उसका कारण क्या है? மற்றவர்கள் மேலே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வருகிறது, அதற்கு காரணம் என்ன? औरों के मौका को, औरों की कमजोरी को इस्तेमाल करने के लिए, एक्सप्लॉइट करने के लिए जो रास्ता ढूंढा जाता, कारण क्या है? வாய்ப்புகளை பயன்படுத்தி மற்றவர்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அங்கே வழி தேடி அவர்களை பிடிப்பதற்கு அங்கே காரணம் என்ன? कई लोग छोटी छोटी कमजोरियों को लेके एक्सप्लॉइट करते हैं. அநேகர் சில சில பலவீனங்களை பார்த்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார்கள். मान लीजिए इनकी कमजोरी को मैं जानता हूं. நினைத்துக் கொள்ளுங்கள், இவருடைய பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன். मैं क्या करूंगा? நான் என்ன செய்வேன்? मैं नहीं जानता हूं. நான் என்ன தெரியாதோ? मैं हमेशा एक उदाहरण को बतलाता हूं. நான் எப்பொழுதுமே ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். यहाँ बच्चों के चलते मैं बतलाता हूं. நான் இங்கே பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். मैं और मेरी एक छोटी बहन जो अभी मर गई है, दोनों स्कूल जाते थे. நானும் என்னுடைய
இளைய சகோதரி இப்பொழுது மரித்து விட்டார்கள். ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போய் வருவோம். वो मुझसे 3 साल छोटी है. என்னை விட அந்த என்னுடைய சகோதரி 3 வயது குறைந்தவள். मैं पढ़ने में तेज था, நான் படிப்பதில் ரொம்ப ஆர்வமாய் இருந்தேன். वो कमजोर थी. அவள் படிப்பதில் பலவீனமா இருந்தாள். खास करके उसको मैथमेटिक्स आता नहीं था. விசேஷமாக அவளுக்கு கணித பாடம் வராது. मेरे घर में जरूर कुछ लोग सेवा करने के लिए आते थे. என்னுடைய வீட்டில் சிலர் சேவை செய்யும்படியாக வந்து போனார்கள். पानी लेने के लिए कुछ आदमी रखा था, அங்கே தண்ணீர் நிரப்புவதற்காக சிலர் இருந்தாங்க. मसाला वसाला पीसने के लिए कोई आता था. அங்கே மசாலா அரைப்பதற்கு சிலவங்க இருந்தாங்க. मेरी माँ टीचर होने के चलते उनके पास समय नहीं रहता था. என்னுடைய அம்மா ஆசிரியா இருந்ததுனால அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்துச்சு. इसके बावजूद भी मेरी माँ हम लोगों के लिए कुछ न कुछ काम दे के रखे थे. இவைகள் இருந்தாலும் கூட என்னுடைய அம்மா எங்களுக்காக சில வேலைகளை வீட்டில் வச்சிருப்பாங்க. और मेरी बहन जो छोटी थी उसको कमरा झाड़ू देना है, बिस्तरा ठीक करना है. என்னுடைய சகோதரி இளையவளாக இருந்தால் அவளுக்கு அங்கே வீடெல்லாம் பெருக்கணும், அறையை பெருக்கணும், அதோடு கூட அங்கே படுக்கை அறையெல்லாம் சரியாக வைக்கணும் படுக்கையெல்லாம். और मेरा काम क्या है? என்னுடைய வேலை என்ன? मम्मी को किचन में मदद करना. அம்மாவுக்கு சமையல் அறையில் உதவி செய்யணும். जब मछली आएगा मछली धो के देना. அதாவது மீன் வந்துச்சுன்னு சொன்னால் மீனை வந்து கழுவி கொடுக்கணும். मैं भी मम्मी को तो मदद करता था. நானும் அம்மாவுக்கு உதவி செய்து தான் வந்தேன். एक दिन हम लोग क्वार्टरली एग्जामिनेशन के बाद स्कूल से लौट रहे थे. ஒரு நாள் குவார்ட்டர்லி தேர்வு முடிஞ்ச பின்பு நாங்கள் ரெண்டு பேரும் சகோதரியும் நானும் ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. और मैं सबका पेपर दिया जाता है, पहले प्रोग्रेस कार्ड के पहले पेपर दिया जाता है. அதாவது எல்லாருக்கும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பதற்கு முன்பதாக அங்கே அந்த சப்ஜெக்ட் பேப்பரை கையில் கொடுத்துருவாங்க. और मैं पूछ रहा था शाम का समय, बहन से पूछ रहा था. சாயந்தரம் நேரம் நான் என்னுடைய அந்த தங்கச்சிட்ட கேட்டேன். उसका नाम रेजिना रहा. அவளுடைய பெயர் ரெஜினாவா இருந்துச்சு. मैंने पूछा रेजिना क्या तुमको पेपर मिल गया? நான் கேட்டேன், ரெஜினா உனக்கு என்ன பேப்பர் கிடைச்சதா இன்னைக்கு ஸ்கூல்ல? क्योंकि मैं मैथमेटिक्स में 100% लिया. ஏனென்றால் நான் மேத்தமெட்டிக்ஸில் 100% மார்க் வாங்கிட்டேன். और मैं दिखाना चाहता था मैं कुछ हूँ. நானும் ஒரு ஆளுங்கிறத அதை காண்பிக்க விரும்பினேன். मैंने पूछा क्या तुमको मार्क मिल गया? நான் கேட்டேன், என்ன உனக்கு மார்க் கிடைச்சதாமா? वो कहने लगी तुमसे क्या मतलब है? அவள் சொன்னால உனக்கு என்ன அதில், உனக்கு என்ன தேவை? मैं लड़का है वो लड़की है छोटी है, इसलिए मैंने उसका जबरदस्ती करके उसका बैग में से कागज निकाल के देखा. நான் பையனா இருந்தேன், அதுவும் கொஞ்சம் அவளை விட மூத்தவனா இருந்ததுனால நல்லா கொஞ்சம் கட்டாயப்படுத்தி பையை திறந்து அந்த பேப்பரை எடுத்துட்டேன். मैंने देखा, நான் பார்த்தேன், उसका मैथमेटिक्स में 18 मार्क है. அவளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் 18 மார்க்கு. मैंने कहा நான் சொன்னேன், तुमको आज मार दिलाएंगे. இன்றைக்கு உனக்கு அடி வாங்கி கொடுப்போம் பாரு வீட்டில். बोले भैया 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 तुम मत बतलाओ. நான் சொன்னேன், அண்ணே அண்ணே நீ போய் சொல்லி கொடுத்துறாத சொல்லி கொடுத்துறாத சொல்லி கொடுத்துறாத, तुम जो भी कहोगे मैं करूँगी. நீ என்ன சொன்னாலும் சரி நான் செய்வேன். ठीक. சரி. हम लोग घर आए. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். उस दिन एक आदमी एक सड़ा हुआ मछली ला दिया. அந்த நாளில் ஒரு மனுஷன் அதாவது கெட்டு போன அழுகின மீனை கொண்டு வந்துட்டான். टीचर मैं आ रहा था, साइकिल पंचर हो गया लेकिन मछली तो थोड़ा खराब हो गया, लेकिन इसको आप धो के सूखा मछली बना दीजिए. அங்கே அம்மாட்ட சொன்னா, டீச்சர் நான் சைக்கிளில் வந்தேன், பஞ்சர் ஆகிட்டு மீன் கொஞ்சம் இதாகிட்டு கெட்டு போயிட்டு நீங்கள் கழுவி நீங்கள் அதை கருவாடாக மாற்றிடுங்க. मम्मी बोलने लगी बेटा थोड़ा कर लेना. அம்மா என்கிட்ட சொன்னாங்க, மகனே நீ கொஞ்சம் அதை கழுவி காய போடுப்பா. मैंने कहा रेजिना, நான் அங்கிருந்து சத்தம் போட்டேன், ரெஜினா इस मछली को धो के सुखा देना. இந்த மீனை நல்லா கழுவி காய வச்சிருமா. मेरी बहन बोलने लगी वो तुम्हारा काम है, ये मेरा काम नहीं है. என் தங்கச்சி சொன்னா, அது உன் வேலைப்பா, என் வேலை கிடையாதுல்ல. मैंने कहा 18. நான் சொன்னேன் 18. वो तुरंत जाके रो के धो रही है. அங்கே உடனடியா வந்து அந்த மீனை எடுத்து அங்கே கழுவ ஆரம்பிச்சிட்டான். मैं एकदम राजा जैसा घूम रहा हूँ. நான் அங்கே ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். दूसरा दिन ரெண்டாவது நாள் मेरा कोई रिश्तेदार विदेश से आए थे. அடுத்த நாளில் என்னுடைய சொந்தக்காரர் வெளிநாட்டிலேருந்து வந்தார். और उन्होंने ऑस्ट्रेलिया का केक लाया. அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கேக் வாங்கிட்டு வந்தார். और मेरी बहन केक को बहुत पसंद करती है. என்னுடைய சகோதரி அந்த கேக்கை ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவா. मैं भी बहुत पसंद करता हूँ. நானும் கூட அதை விரும்புவேன். मेरे घर में जो भी सामान आता है उसको एकदम पक्का एकदम ग्राम जैसा काट कूट के मेरी माँ देती थी. என்னுடைய அம்மா ஏதாவது இப்படிப்பட்ட பொருள் தின்பண்டம் வந்துச்சு சொன்னா சரியா எடை போட்டு வெட்டுற மாதிரி வெட்டி சரி பங்கு வச்சு கொடுப்பாங்க.
मेरी बहन को एक टुकड़ा मिला, मुझको एक टुकड़ा मिला। என்னுடைய தங்கச்சிக்கு ஒரு துண்டு போச்சு கேக்கு, எனக்கு ஒரு துண்டு கேக்கு வந்துட்டு. वो उसका नाम है, हम लोग बिल्ली रखे थे, थोड़ा सा धीरे धीरे खाएगी। என் தங்கச்சிக்கு பேரே வந்து பூனைன்னு வச்சிருந்தோம். ஏன்னா மெதுவா மெதுவா அவ சாப்பிடுவா என்னத்தனாலும். मैं जल्दीबाजी में उसका खाया, நான் சீக்கிரத்துல நல்லா இருந்து சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். उसके हाथ में मैं देखा, நான் அவளுடைய கையில பாக்குறேன். मैंने कहा रजना ரெஜினா दे दो, கொடுத்துருமா கேக்க. वो खाने लगी। तुमको तो मिला है, அவள் சொன்னா உனக்கு கேக் கிடைச்சில, அதேங்க ये मेरा पीस है। இது என்ன எனக்கு கொடுத்த பங்கு. मैंने कहा 18। நான் சொன்னேன் 18. मेरा गुलाम बन गई, எனக்கு அடிமை ஆயிட்டா தங்கச்சி. रोते रोते दे रही है। அழுதுகிட்டே கேக்க கொண்டு என் கையில கொடுக்குறா. 3 दिन के बाद 3 நாட்கள் கழிஞ்சது. प्रोग्रेस रिपोर्ट दिया गया। அங்கே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. प्रोग्रेस रिपोर्ट के समय में कुछ बिजी रह गया, मैं इसके बारे में ख्याल नहीं किया। அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் டைம்ல நான் ரொம்ப பிஸியானதுனால இதை குறித்து ஒரு எண்ணமும் வைக்கல, நான் மறந்துட்டேன். सिग्नेचर करके लौटाना है। இப்பொழுது கையெழுத்தை வாங்கி அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை ஸ்கூல்ல கொண்டு கொடுக்கணும். जब स्कूल जा रहे थे, நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். मुझे याद आया, எனக்கு திடீர்னு மனசுல வந்துச்சு, अभी तो माँ देखी होगी इसका मार्क को। இப்பொழுது அம்மா பார்த்திருப்பாங்க மார்க்க. तो मैंने पूछा कि तुम मम्मी से प्रोग्रेस रिपोर्ट में सिग्नेचर ले ली है? நீ அம்மாட்ட அங்கே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல மார்க்ல அங்க கையெழுத்தை வாங்கிட்டியோ? वो कहने लगी तुमसे क्या होता, हमको परेशान करते हो। உனக்கு என்ன என்ன எப்பொழுதுமே பின்னாடி வாரியா, உனக்கு என்ன ஆச்சு? मैं फिर उसके बैग में हाथ घुसा के निकाल के देखा, திரும்ப பையில கையை விட்டு நான் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கிறேன். माँ का दस्तखत है। அங்க அம்மாவுடைய கையெழுத்து அதுல இருக்கு. मैंने सोचा कैसे दस्तखत कर ली। நான் கேட்டேன் எப்படி அம்மா இதுல கையெழுத்து போட்டாங்க? मार्क को देखे बिना कैसे दस्तखत कर ली। அம்மா இத பார்க்காம எப்படி கையெழுத்து போட்டாங்க? लेकिन मैंने जब मार्क को देखा, நான் மார்க்க பார்த்தேன். मेरी बहन क्या की, என்னுடைய தங்கச்சி என்ன செய்திருக்கா? 18 को 48 बना दी। 18 48 மாத்திட்டா. 18 नंबर था, उसका 48 बना दी। அதுல 18 போட்டுருந்துச்சு, 1 4 ஆக்கி 48 மாத்தி விட்டுட்டா. इसलिए माम हमको तो अभी एक और पॉइंट मिल गया। இப்பொழுது சரி, இன்னொரு பிடி எனக்கு சரியான பிடி கிடைச்சிட்டு. चलो आज शाम को फिर पता சரி சரி இன்னைக்கு வா, இன்னைக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. अभी तो इसको पक्का गुलाम बना देंगे। இப்பொழுது முழுவதுமாக நான் எனக்கு அடிமையாக்கிட்டு இருக்கேன். लेकिन उस दिन मैं स्कूल से लेट आया। நான் அந்த நாளிலே ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் லேட்டா போன வீட்டுக்கு. बहन पहले चली गई थी। என்னுடைய தங்கை சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டா. उसी दिन भी एक आदमी एक झिंगी मछली लाया था। அந்த நாளிலே ஒரு மனுஷன் ஒரு ஜிங்கி மீனை கொண்டு வந்தாரு. क्योंकि वो हमारे घर के सामने था, वो फिशरीज डिपार्टमेंट में काम करता था, इसलिए झिंगी मछली लाया। அவர் இங்க பக்கத்துல ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதில் வேலை செஞ்சதுனால அந்த ஃப்ரான் மீனை வந்து அவர் கொண்டு வந்தாரு. माँ बुलाने लगी, அம்மா கூப்பிட்டாங்க, बेटा इसको थोड़ा साफ कर दो। மகனே கொஞ்சம் வாப்பா இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு. मैंने फिर कहा रजना, நான் திரும்ப சத்தம் போட்டேன், ரெஜினா दो दो है। ஏன்ட்ட இப்ப ரெண்டு காரியம் இருக்கு. वो कहने लगे क्या है? என்ன சொல்லு. मछली तो था। அந்த கொஞ்சம் மீனை கொஞ்சம் கழுவி கொடுமா. वो कहने लगे नहीं, அவள் சொன்னா இல்ல तुम्हारा काम है। இது உன் வேலை. मैंने कहा 18। நான் சொன்னேன் 18. लेकिन अभी खिल नहीं रही है। இப்பொழுது ஒண்ணுமே ஆடாம அப்படியே நிக்கா. हाँ मम्मी से बोला ना। நீ அம்மாட்ட போய் சொல்லலாம். मुझे समझ में नहीं आया, எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு. क्योंकि मेरे आने के पहले मम्मी के पास जाके माफी मांग ली। ஏன்னா நான் வரக்கு முன்னாடியே அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிட்டா. रो के मम्मी गलती हो गया, 18 मार्क लिए हैं, फिर उसको 48 किए हैं, मैं गलती कर ली। तो करे मम्मी भी माफ कर ली। அம்மா அது 18 மார்க் தான், நான் அது 48 மாற்றி உங்கள்கிட்ட ஏமாத்திட்டேன், கையெழுத்து வாங்கிட்டேன் போய் அழுது மன்னிப்பை வாங்கிட்டா. अभी मुझे रोना पड़ गया मछली गाते गाते। இப்பொழுது மீனை கழுவி 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 எனக்கு அழுகையா வந்துட்டு. जहाँ माफी चले आता है, எங்கே மன்னிப்புன்னு ஒண்ணு வருதோ वहाँ गुलामी खत्म हो जाता है। அங்கே அடிமை எல்லாம் நீங்குகிறது. यहाँ इस बात को ही नेहेमिया लागू करता है। இந்த காரியத்தை தான் நெகேமியா இங்கே அபியாசப்படுத்துகிறார். यस, हाँ, क्षमा करो, மன்னிப்பு கொடுங்கள். अपने भाइयों को बहनों को क्षमा करो, உங்கள் சகோதரிகளை உங்களுடைய சகோதரர்களை மன்னியுங்கள், छोड़ दो, அவர்களை விட்டுவிடுங்கள். क्योंकि ஏனென்றால் अगर तुम परमेश्वर से डरते हो, நீங்கள் தேவனுக்கு பயப்பட்டால் तुम क्षमा करोगे, நீங்கள் மன்னிப்பீர்கள். दूसरा, இரண்டாவது परमेश्वर ने खुद कहा, தேவன் அவராக சொல்லியிருக்கிறார், अपने भाइयों से ऋण मत लो, உங்கள் சகோதரர்களிடத்திலே கடன் வாங்காதிருப்பாயாக. वट्टी मांगो।
வட்டி வாங்காதிருப்பாயாக. सूद मत लो, அவங்களிடத்திலே வட்டி வாங்காதிருப்பாயாக. वही परमेश्वर का नियम है. அது தேவனுடைய நியமமாய் இருக்கிறது. इसलिए परमेश्वर के नियम को मानो, தேவனுடைய அந்த நியமத்தை நீ கீழ்ப்படிந்து செயல்படு. छोड़ दो. அதை அவர்களை விட்டு விடுங்கள். उन्होंने भी कहा, அவர்களும் சொன்னார்கள், हम छोड़ देते हैं. நாங்கள் அவைகளெல்லாம் விட்டு விடுகிறோம். कैसा नेहमिया की बात को तुरंत लोग मान ली. அவர்கள் நெகேமியாவுடைய இந்த காரியத்துக்கு எப்படி உடனடியாக கீழ்ப்படிந்தாங்க? अब इस अध्याय को घर में जाके पढ़िएगा. நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பார்த்தால் वो एक काम करता है, நெகேமியா ஒரு காரியம் செய்கிறான். 12 साल 12 வருடங்கள் मेरा जो हक था उसको मैं नहीं लिया. எனக்குன்னு ஒரு உரிமை இருந்துச்சு, நான் அந்த உரிமையை எனக்காக எடுக்கல. 12 साल 12 வருடங்கள் मैंने अपने लिए खेत को मोला नहीं. எனக்காக வயலை நான் கொள்ளவில்லை. 12 साल 12 வருடங்கள் मेरे घर में कितने लोग खाना खा रहे हैं. என்னுடைய வீட்டில் எத்தனையோ பேர் வந்து சாப்பிட்டார்கள். रोज इतनी खर्चा होता है. இவ்வளவு செலவு எனக்கு ஆயிற்று. इसके बावजूद भी இவ்வளவு இருந்தாலும் கூட मैं काम को दर्शन को पूरा करने के विचार से நான் என்னுடைய வேலையிலே தரிசனத்திலே முயன்று நின்றதினாலே उस दर्शन को पूरा करना है. அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். उसके लिए कुछ भी चुकाने के लिए मैं तैयार हूं. அதற்காக எதையும் நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். इस विचार के चलते இந்த எண்ணத்தின் நிமித்தமாக अपने हक को भी खो दिया. தன்னுடைய உரிமையும் கூட நெகேமியா இழந்து விட்டான். मुझे मिलना है எனக்கு கிடைச்சிருக்க வேண்டியதுதான். ना. नहीं है. देखो भाई, என்ன பாருப்பா, जब मैं ऐसा रहता हूं நான் இப்படி வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும்போது तुम अपने भाइयों को माफ नहीं कर सकते हो. நீ உன்னுடைய சகோதரர்களை என்ன மன்னிக்க முடியாதோ? अपने बहनों को छोड़ नहीं सकते உன்னுடைய हो. சகோதரிகளை விட்டுவிட முடியாதோ? इस चुनौती को देखने के बाद இந்த சேலஞ்சை அவர்கள் பார்த்த பின்பு वे खामोश नहीं रह सके. அவர்களால அமைதியா இருக்க முடியல. आप किसी को ठीक करने के लिए चाहते हैं तो நீங்கள் யாரையாவது சரி செய்யணும், சரியாக்கணும்னு சொல்லி விரும்புகிறீர்களா? जो टेढ़ा है, யாரோ ஒருத்தர் கோணலா இருக்கிறான், जो दूसरों को एक्सप्लॉइट करता है, மற்றவர்களை அவன் ஒரு மாதிரி கம்பல் பண்ணி அடிமைப்படுத்துகிற ஒரு எண்ணத்துல, ब्लैकमेल करता है, அல்லது பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்துல, या परमेश्वर से डरता नहीं है. தேவனுக்கு பயப்படாம ஒருத்தன், आप उनको ठीक करने के लिए நீங்கள் அவனை சரி செய்ய விரும்புகிறீர்களா? न केवल उनको सिखाइए, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, उनको दिखाइए. அவர்களுக்கு நீங்கள் காட்டி காண்பித்து கொடுங்கள். बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல கரங்களை இப்படி சொல்லுங்கள். न केवल सिखाइए, கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, दिखाइए. காண்பியுங்கள். दिस इज सिंपल ट्रूथ. ये एक साधारण सच्चाई है. इसलिए प्रभु पौलुस कहता है, இது நிமித்தமாக பவுல் சொல்லுகிறார், जिसको तुमने मुझसे देखा, நீங்கள் எவைகளை मुझमें देखा, என்னிடத்தில் எவைகளை கண்டீர்களோ, मुझसे सीखा, என்னிடத்தில் கேட்டீர்களோ, उसी को किया करो. அந்த கற்றவைகளையே நீங்கள் செய்யுங்கள். उसी वचन को पढ़ के हम अंत करेंगे. அந்த वचनத்தை வாசித்து இப்பொழுது முடிக்கலாம். फिलिपियों की पत्री பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 अध्याय 4ஆம் அதிகாரம், वहां पर कहता है 9वां पद में, அங்கே 9ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், जो बातें तूने मुझसे सीखी मुझसे सीखी और ग्रहण की और सुनी और मुझ में देखी, मुझ में देखी. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, उन्हीं का पालन किया करो. उन्हीं का पालन किया करो. तब परमेश्वर जो शांति का सोता है तुम्हारे साथ रहेगा. அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். बहुत सुंदर ढंग से மிக அழகான ஒரு முறையில सीखी, என்னிடத்தில் கற்றவைகள் எவைகளோ, मुझसे सुनी, என்னிடத்தில் கேட்டவைகள் எவைகளோ, मुझ में देखी, என்னிடத்தில் கண்டவைகள் எவைகளோ, मुझसे पाए, என்னிடத்தில் பெற்றுக்கொண்டவைகள் எவைகளோ, इसी को किया करो. அவைகளையே நீங்கள் செய்யுங்கள். एक सही अगुवा ऐसे ही लोगों को ठीक करता है. ஒரு சரியான லீடர் ஜனங்களை இப்படித்தான் சரியான வழியில் நடத்துவான். जो लोगों को अगुवाई करता है, யார் ஜனங்களை நடத்துகிறானோ, इसको अभ्यास करने के लिए अपने को सौंपता है. அவர்கள் இந்த காரியத்தை தன்னிடத்திலே அபியாசப்படுத்த தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். मैं आपसे एक ही बात को कह के अंत करने के लिए चाहता हूँ. நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். इसलिए मैंने अपने जीवन में निर्णय किया था, இது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி தீர்மானித்தேன், जिसको मैं प्रैक्टिस नहीं कर सकता हूँ, எந்த காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியாதோ उसको मैं प्रचार नहीं करूँगा. நான் அவைகளை பிரசங்கிக்க மாட்டேன்.
जिन बातों को मैं प्रैक्टिस नहीं कर सकता हूं, எந்த காரியத்தை நான் பிராக்டிஸ் பண்ண முடியாமல் இருக்கிறேனோ, मैं दूसरों के ऊपर लदवाऊंगा नहीं, நான் மற்றவர்கள் மேலே அந்த காரியத்தை சுமத்த மாட்டேன், मैं प्रचार नहीं करूंगा। நான் பிரசங்கிக்க மாட்டேன். ये मुझे कई बातों से बचा कर रखा। இந்த காரியம் என்னை அநேக விழுகையிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ये आपके जीवन में होने पाए। இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. आइए सिर झुकाएं। வாருங்கள், தலை தாழ்த்தலாம்.